மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது நாள் களைக்கொல்லி போட்டுரும். தண்ணி நேற்று நைட்டு கட்டுறதுக்கே மணி 1-2 ஆயிடுச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாக தண்ணி கட்டிட்டு காலங்காட்டி வந்து களைக்கொல்லி கலந்து போட்டிருக்கோம். பாருங்கள், கொரியன் பிராண்டு தான் போடுறோம் களைக்கொல்லி. இது நல்லா எடுக்குது. இது 2-3 கந்தாயமாக இந்த தான் போட்டிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த பவுட்ரு, சம்பா பவுட்ரு, இது எதுக்குன்னா அது சின்ன சின்ன இதுலாம் வருது இல்லை செடி மாதிரி, அதுக்கெலாம் சேர்த்துக்கு அந்த சம்பா பவுட்ரு. இந்த கொரியன் வந்து முழுக்க களைக்கொல்லிக்கு சின்னதாக 1 இலை 2 இலையிலேருந்து 4 இலை 5 இலை விட்டுருக்க பில்லு வரைக்கும் எல்லாமே செத்துரும். இந்த மாதிரி கொஞ்சம் மண் எடுத்து கலந்து அந்த சம்பாவை தண்ணியில் கலந்து ஊற்றணும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு துண்டு போட்டாச்சு. அடுத்து இப்போ கீழே போகணும். அதுதான் வந்து கலந்துட்டுருக்கேன். மக்களை களைக்கொல்லி போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். அது பாருங்கள், கேமராவில் இந்த ஃபோனில் சரியாக தெரியுதான்னு தெரில. கொஞ்சம் நல்லா கேமரா லெவலில் இருந்தால் நல்லா தெரியும். களைக்கொல்லி போட்டு அப்படியே மருந்து மேலே மிதக்கிறது. இது எப்படின்னா, இப்போ தண்ணி கட்டிருக்கேன்ல, தண்ணிக்கு கீழே இருக்க எல்லாமே செத்துரும். இன்க்ளூடிங் இந்த எல்லாமே மீன்ஸ் தண்ணிக்கு அடியில் இருக்கிறது எல்லாமே செத்துரும். மீதி தண்ணிக்கு மேலே இருக்கிற பில்லுலாம் சாகாது. அதான் இதோட கான்செப்ட்டு. அதுக்கு தான் வந்து கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக கட்டி வச்சேன்னா ஒரு பில்லு கூட இருக்காது. இப்போ அடியில் வளருதில்ல பில்லு விதை எதுவுமே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனலில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ கண்டினியூ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மக்களே, நம்ம இப்போது அந்த பயிர் இருக்கிற இடம் பேஸ் 3 இது. பெரிய வண்டி டிராக்டர் எடுத்துன்னு வந்து ஓட்டிருக்கோம். அந்த 3 துண்டு ஓட்டியாச்சு. இன்னும் ஒரு 3 துண்டு தான் இருக்குது. ஓட்டிட்டு வீலை கழட்டி எடுத்துன்னு வண்டி தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனலில். தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இந்த துண்டுலாம் ஓட்டியாச்சு. போயிட்டு மடை தண்ணி போயிட்டு இருந்தேன்னா மடையை மட்டும் கட்ட வேண்டியதுதான். அதுதான் போயிட்டுருக்கேன். டிராக்டர் அங்கே ஓட்டிருக்காரு. மக்களே பாருங்கள், நம்ம தண்ணி திருப்பலான்னு வந்தோம். பார்த்தீங்கன்னா காவா உள்ள கட்டையை போட்டு வச்சுருக்கானுங்க, தண்ணி போகக்கூடாது சொல்லிட்டு. இது வேறு ஊருக்கு போகிறது, இது நம்ம ஊருக்கு போகிறது காவா. பாருங்கள் எப்படி கட்டையை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கட்டையை எடுத்துகிட்டு நம்ம தண்ணி திருப்ப வேண்டி தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனலில். தேங்க்யூ. பாருங்கள், காவில் இருக்க கட்டையை வந்து தான் இருந்தது. எடுத்து விட்டு தண்ணி இப்போ எவ்வளோ சும்மா சல்லுன்னு போகுது பாருங்கள். மக்களை நீ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 நாள் ஆகுது. பயிர் அவ்வளோவா தெரியாது. அது மேலே பச்சை கலரில் தெரியுதா. அவர் வந்து வேறு விதை விட்டுருக்காரு, நம்ம வேறு விதை விட்டுருக்கோம். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் பயிர் மங்களாக தான் இருக்குது. பயிர் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி கட்டணுன்னா பளிச்சுன்னு தெரியும். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க யூடியூப் சேனலில்.